YouTube channel in civil engineering. In this video, we are going to see competitive exam civil engineering objective questions. Already we have seen, 75 questions I think so. ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் தான் இங்கே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆஸ் செட் இயர்லியர், எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி இன்னும் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தனியாக நோட் போட்டு எந்த மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரிலாம். ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் டுடே questions. 76th question. Due to negative screen friction on a pile, the load carrying capacity of the pile decreases. We are going to see, that is we are seeing today, soil mechanics and foundation questions continuation. Due to skin friction, negative skin friction on a pile, the load carrying capacity of the pile decreases. நீங்கள் வந்து கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம். இதோட தியரியெல்லாம் எங்கே பார்க்குறது, எதுலேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங், தட் இஸ் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்க்கு அரோரா புக் வில் பி த பெஸ்ட். அண்ட் புண்ணியா புக்கில் வந்து நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோம், இல்லை பிஇ இல்லை எம்இ படிக்கிறீங்க, சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் நீங்கள் எம்இ சாயில் மெக்கானிக்ஸ் படிக்கிறீங்கன்னா அது பார்க்கலாம். பட் அப்ஜெக்டிவ்க்குனா வந்து குப்தா புக்கு எத்தனை அப்ஜெக்டிவ் இருக்கோ அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட மோஸ்ட்லி பிஇ முடித்தவங்களாக இருந்தால் புக்ஸ்லாம் வாங்கி படிச்சுட்ருப்பீங்க. குப்தா புக்கு. நெக்ஸ்ட்டு அரோரா புக் வந்து ஃபார் சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன். ஓகே, அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி படிச்சுக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் புக்ஸ் வந்து நான் போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாட் ஆர் த புக்ஸ் ஐ எம் ஃபாலோயிங். தென் த efficiency, that is efficiency of a group of piles driven in dense sand is usually less than 1. The load carrying capacity of an individual friction is 200 kilonewton. The load carrying capacity of a group of 9 such piles with the group efficiency factor of 0.8 is 1440 kilonewton. And as well as இந்த கொஷினில் வந்து சம்ஸ்லாம் இருக்கும்ல, கொஷின் பேப்பரில் சம்ஸ் ஒரு 5 மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த சம்ஸ்லாம் நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா இன்னொரு வீடியோ கொஷின் பேப்பரில் இருக்க சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி அது ஒரு வீடியோவாக போடுறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். தி செட்டில்மெண்ட் del H, that is horizontal, of clay layer of thickness H naught is related with the increased stress over the original stress P naught as del H is equal to mv into H naught into del P, where mv is equal to modulus of volume change corresponding to the original pressure P naught. Next question. The Coulomb's theory of earth pressure is based on which theory? Coulomb theory நாவே which theory தான் பேஸ் பண்ணியிருக்கு. Bearing capacity should be calculated from the criteria of shear and settlement. Bear capacity எப்படி calculate பண்ணும்? Settlement வச்சும் shear வச்சும். Which type of foundation is preferable on soil of poor bearing capacity? புவர் பியரிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா புவர் பியரிங் கெப்பாசிட்டி, அந்த இடத்துல ராஃப்ட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும். பைல் கேப்ஸ் ஆர் யூஸ்ட் ஆன் த குரூப் ஆஃப் பைல்ஸ் டு செப்பரேட் தி வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லோட்ஸ் டு தி பைல்ஸ். ஆஸ் பை இன்க்ரீசஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் டிக்ரீசஸ். பை தட் இஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எர்த் ப்ரெஷர் வந்து ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்? இதில் இருந்து எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் திஸ் இஸ் and wastewater and water supply engineering questions. Clay na silt causes odor, bacteria causes odor, algae causes odor, that is smell, colored turbidity, then solids causes diseases. இதில் எது கரெக்டாக? algae causes odor, colored turbidity. A coagulant generally used in alum. coagulant மோஸ்ட்லா இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க கொஷின்ஸில் வந்து வேஸ்ட் வாட்டர் அண்ட் தட் இஸ் என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங், வேஸ்ட் வாட்டர் அண்ட் வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். coagulant generally எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா alum. The yield of the well is measured in either A and B, that is வெல்ல வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டரை cubic per hour or liters per hour. The water bearing strata is called an அக்விஃபையர். வாட்டர் பியரிங் கெப்பாசிட்டி வந்து இந்த வாட்டர் பியரிங் ஸ்ட்ரேட்டாக ஒரு வாட்டர் லேக்காக இருக்கலாம், ஒரு ரிவலுக்கா, எப்படின்னா அக்வாஃபையரில் வச்சு கன்சிடர் பண்ணுறாங்க. த மேக்ஸிமம் பர்மிசபிள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபேட்ஸ் ஃபார் போர்ட்டபிள் வாட்டர் இஸ் 250 மில்லிகிராம் பர் லிட்டர். இதுக்கு வந்து சல்ஃபேட்ஸு அப்புறம் வந்து குளோரைடு அந்த மாதிரி மேக்ஸிமம் பர்மிசபிள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபேட்ஸ் ஃபார் போர்ட்டபிள் வாட்டர் ஒரு சார்ட் மாதிரி இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன்.
Next, coagulant அதோட chemical name. Al2SO4 3 18H2O stands for alum. Al2 நாவே alum. FeSO4 7H2 வந்து copperas. Then Na2 as we all know, that is sodium aluminate. 2 Fe2SO4 3 plus 2 FeSCl stands for chlorinated copper. Then the shape of the graph of population against the time plotted according to the arithmetical increase method is straight line. The shape of a graph population against the time plotted according to the arithmetical increase method is straight line. The movement of colloidal particles are associated with Brougham moment. Movement of colloidal particles வந்து எது கூட associate ஆயிருக்கு அப்படின்னா Brougham moment. Test for BOD is usually made at the temperature of 20 degrees Celsius. As we all know, BOD அப்படின்னா biological oxygen demand. COD na chemical oxygen demand. நம்ம water supply engine, waste water supply engine படிச்சோம். What is my BOD? Definition of BOD and COD. BOD stands for biological oxygen demand and COD stands for chemical oxygen demand. Then next question. Biological action is used in trickling filters. நம்ம வந்து trickling filters, sedimentation tanks, screens இதெல்லாம் waste waterல படிச்சுப்போம். That is environmental engineering. Biological oxygen is used in action is used in trickling filters. The gases given out of a septic tankல இருந்து out ஆகக்கூடிய gases என்னென்ன? CO2 plus CH4 plus H2S. Which of the following is not biological process for destroying organic compounds? Organic compounds destroy பண்றதுக்கு இது வந்து biological process இல்ல. That is not biological process na calcination. Presence of CO2, that is SO2 in air can be detected by any of the above. Presence of SO2 வந்து in airல வந்து detect பண்றதுக்கு எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா எது வேணாலும் இருக்கலாம். Flame photometry, ultraviolet burst fluorescence, chlorometry. இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணி SO2 in airல வந்து detect பண்ணலாம். A single rapid test to determine the pollution status of the river water is DO, dissolved oxygen. That is single rapid test to determine the pollution status of river water. River water இருக்கக்கூடிய pollution status வந்து எந்த டெஸ்ட் யூஸ் பண்ணி ரேப்பிடாக பண்ணலாம்? சிங்கிள் ரேப்பிட் டெஸ்ட்னா that is DOD. That is DOD. DO. The process of selective killing of infectious agents by chemical or physical means is known as dysfunction. The process of selective killing of infectious agents by chemical or physical means is known as disinfection. As we all know, BOD na என்ன தெரியும், COD na என்ன தெரியும், total organic solids, DO dissolved oxygen எல்லாமே தெரியும். Rapid test for riverக்கு வந்து நம்ம DOன்னு சொல்லிட்டோம். As well as process of selective killing of infectious agents. Infectious agents killing பண்றதுக்கு by chemical or physical means is known as disinfection. Then the amount of oxygen consumed by sewage from an oxidizing agent like potassium dichromate is termed as chemical oxygen demand. The amount of oxygen consume பண்றதுக்கு by sewage. ஒரு sewage இருக்கு அப்படின்னா ஒரு amount of oxygen வந்து அது வந்து எடுத்துக்குது from an oxidizing agent like potassium dichromate. Potassium dichromate is termed as chemical oxygen demand. In this video we have seen 25 questions. Number 25 questions பார்க்கலாம். I hope you all understand and keep watching our channel and support our channel. Thank you for watching.